ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு அறுவடை தான் பண்ண போகிறோம். சின்னதாக இல்லை, நல்ல பெரிய அறுவடையாகவே இருக்கும். ஏன்னா காய்கள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது. ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருந்தோம் பீர்க்கங்காய். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 6-7 காய்கள் மேலேயே நிறைய காய்கள் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து முதல் காய். நம்மளுடைய இந்த கொடி அமைச்சு இந்த பந்தலை ஏற்றி விட்டு முதல் காய் இது வந்து நல்லாவே விளைஞ்சி ஒரு வாரம் மேலேயே இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம வந்து பறிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த செடிகள் ஓஞ்ச பிறகு அடுத்ததுக்கு விதைகள் தேவைப்படும் அடுத்த டைம் வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இது வந்து நம்ம செடியிலேயே நல்லா காய விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நல்ல முத்தி விதைகளுமே நல்ல தரமான விதையாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை உடச்சி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு அடுத்த டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு இந்த காய்கள் எல்லாமே இப்போ தான் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த காய். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5-6 காய்கள் போல் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்ம வந்து முதல் டைம் இந்த கொடியில் பறிக்கிற பீர்க்கங்காய். ஸோ காயை பாருங்க, நல்ல பெரிய பெரிய காயாவே இருக்குது. ஸோ நல்ல நீல காயுமே கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்லையுமே காய் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ நம்மளுடைய அறுவடையுமே முடிச்சிட்டோம். நமக்கு வந்து ஒரு 5 பீர்க்கங்காய் போல் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது இல்லாமல் நிறையா பிஞ்சுகளுமே இப்போ வந்து பிடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே இன்னொரு 1 வாரம் 2 வாரம் பக்கத்தில் ஆகும். ஸோ அது இல்லாமல் நமக்கு அடுத்த வாரம் பறிக்கிற மாதிரியுமே காய்கள் வந்து இருக்குது. சின்ன சின்ன காய்களுமே இருக்குது. ஸோ இதுகளுமே நம்ம வந்து அடுத்தடுத்து அறுவடை பண்ணுறதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்து நமக்கு எவ்வளோ காய் கிடைக்குது, ஸோ இதில் வச்சிருக்கிற ஒரு 6-7 செடிகள்லேருந்து நமக்கு டோட்டலாகவே எவ்வளோ காய் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.